எதையாவது பண்ணி கரை சேர்ந்துடலான்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிது. நம்ம ஒரு விஷயத்தை உருப்படியாக பிளான் பண்ணி கொண்டு போகலான்னு பார்த்தா நம்மளை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துடுறது. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையிலே நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸிலும் பொதுவாகவே மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. பகை வீட்டில் இருக்கிறாங்க. ராசியில் செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது இருக்குது. அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜானேன்னா மனசு இருக்குதுங்கிற மாதிரி தான் பெரும்பாலான கதைகள் இருக்கும். மன திருப்தி அப்படிங்கிறது கிடைக்காது. பட்டு திறங்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க முழுமையாக பார்ப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு அனுபவ ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். புரியாத பல விஷயங்களையும் இப்படித்தானா அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க. அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே நடக்கும். ஆனால் உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் கேள்விக்குறியாகவே இருக்கும். பெருசாக எதுவும் அமையலைனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட விடாது. அதுதான் நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரி கதையாக மாறிடும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். இல்லைன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களில் விருப்பங்கள் உண்டாகும். ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஆனால் அதை வச்சு உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு திருப்தி அப்படிங்கிறது கிடைக்காது. கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். உண்மையிலே ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அடிக்கடி டென்ஷன் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மூக்குக்கு மேலே கோவம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பார்ப்பாங்க. ரொம்ப காரசாரமான ஆட்களாகத்தான் இருப்பாங்க. இயல்பாகவே ரொம்பவே பொறுமைக்கு பேர் போனவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே எல்லாமே உல்டாவாக தான் இருக்கும். ஏன் கோவப்படுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னே புரியாது. அவங்களே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாலும் அது முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம்
ரொம்பவுமே பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா மனசானது ரொம்பவுமே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், சலனப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவுமே பொறுமையாக அமைதியாக முடிஞ்சால் தனியாக உட்கார்ந்து கூட ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், 4 விஷயத்தை புதுசாக கற்றுக்கலாம். மற்றபடி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள், தேவையில்லாமல் ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த மாதம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால் குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கவனமாகவே இருங்க. குறிப்பாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தின் மேலே, குடும்ப உறவுகள் மேலே மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம், நேசம் போன்ற விஷயங்கள் எல்லாமே உருவாகும். ஆனாலும் பார்த்து செஞ்சாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள், சில மனிதர்கள் நம்மளை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்களை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் சமாளித்தாலும் குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. சில முக்கியமான விஷயங்கள், காரியங்களுக்கு அவங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதே நேரம் உடன்பிறப்புகள் வகையில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் என்பது நல்லபடியாகவே இருக்கும். ஆனாலும் கான்ட்ரவர்சியான விஷயங்களை தவிர்க்கவே முடியாது. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க அமைதியாக இருந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில நேரங்களில் விளையாட்டாக கூட ஏதாவது ஒரு விஷயங்களை சீண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் சில கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுகளுக்குள் தவிர்க்கவே முடியாது. இந்த ஊழல் போன்ற விஷயங்களை கூட இந்த மாதம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். பட் எரியுத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அந்த விஷயங்கள் ஆயிடக்கூடாது. அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவது இயல்பு. அதை பெருசாக்காமல் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். காதல் சமாச்சாரங்கள் நல்லபடியாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் இதுக்கு சாதகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் கலவையான நிலைகளில் தான் இருக்குது. முன்னாடியே சொன்னோமா சின்ன சின்ன விஷயங்கள், டென்ஷன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளுக்கவே செய்வாங்க. ஸோ பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருங்க. விஷயங்கள், காரியங்கள் ஓகே தான், எப்படியும் சமாளிச்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் உருவாகலாம். ஸோ உறவினர்கள், நண்பர்கள் வகையெல்லாம் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈடுபாடுகள் என்பது அதிகரிக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கலாம். அந்த திறன் என்பது ரிஷபராசி மாணவர்களுக்கு சிறப்பாகவே செயல்படும். இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களுக்கு புரியாத பல புதிரான விஷயங்களை கூட ரொம்பவே சிறப்பாக அவங்க கையாள்வாங்க. மூளையை கசங்கி பிழிச்சு தேடக்கூடிய அந்த சாமர்த்தியம் என்பது ரிஷபராசி மாணவர்களுக்கு உண்டு. அதனால் இந்த நாலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் என்பது உண்டு. ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான பயன்கள் அப்படிங்கிறது இந்த வகையில் தான் உண்டு. ஆனால் அதை வச்சு 4 பேர் முன்னாடி நம்ம சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்னு போய் நின்னீங்க அப்படின்னா காலவாரி விடும். அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அப்பப்போ சில மன அழுத்தங்கள், டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. சொத்து சுகங்கள், வீடு, வாகன சமாச்சாரங்கள் இதெல்லாமே அளவான நிலைகளில் தான் செயல்படுது. குறிப்பாக இந்த பொருட்கள் ரீதியான விஷயங்களை ஏதாவது ஒரு பழுதுபார்க்கக்கூடிய சமாச்சாரங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால் முக்கியமான பொருட்கள்லாம் கையாளும் போது கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடு, வாகன விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் என்பது உண்டு. குறிப்பாக இந்த கஸ்டமர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவீங்க. மற்றவங்க தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. இந்த சதுரங்க விளையாடுற மாதிரி எந்த காயை நம்ம நகர்த்தினா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எந்த காயை நகர்த்தி வைப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு விளையாடுற மாதிரி தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக சில சாமர்த்தியமான விஷயங்கள், காரியங்களை செய்துட்டு வருவீங்க. அதனால் தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில
நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். பட் தனிப்பட்ட முறையில் ரிஷபராசியினுடைய அமைப்பு கொஞ்சம் டென்ஷன் தரக்கூடிய நிலைகளே செயல்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோகமாகவும் இருக்கலாம். மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்குது. குறிப்பாக இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கூட நல்லபடியாக இருக்குது. கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், நிதானமாக கையாளுறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவை. குறிப்பாக இந்த காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி. ஏன்னா இந்த காசு பண்ண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான விஷயங்களை பார்க்க முடியாது ரிஷபராசிக்காரங்களால். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் எதுவாகனாலும் கணக்கு வழக்குகளோடு கச்சிதமாக செயல்படுங்க. இந்த காசு பண்ண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஓவராலாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எரிச்சல் ஊட்டக்கூடிய மாதமாக தான் இருக்குது. நிதானமாக செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.